சீ! இது அந்த எஃப்க்கும் ஹெச்சுக்கும் நடுவுல இருக்குமே அதானே? அடச்சி வாய மூடிடு. ஏய் இப்ப எதுக்குடி என் மேல இவ்ளோ கோவப்படுற? பின்ன நீ பண்ண வேலைக்கு உன்னை நான் கொல்லணும். அதான் நான் அப்பவே வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் வம்படியான்னு போக வச்ச. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணியா? பெண்களை கண்கண்ட தெய்வமா பாக்குறேன்னு சொல்லிட்டு கண்ணுல பாக்குற பொண்ணு கிட்ட எல்லாம் பேச்சு போட்டு வச்சிருக்க. இதுல உத்தம மாதிரி நடிப்பு வேற. ஐயோ ரஞ்சு அது அப்படி இல்லம்மா. உன்னை தவிர வேற எந்த பொண்ணு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரான்றத ப்ரூவ் பண்றதுக்காக எனக்கு நானே வச்சுக்கிட்ட டெஸ்ட் எல்லாம் மேல இருக்க லவ்ல பண்ணிருச்சோம். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லார்கிட்டயும் போட்டு அதே டைலாக என்கிட்ட போட்டிருக்க. அது வேற நான் நம்பி தொலைச்சிருக்கேன். அது எப்படிடா ஏமாத்துறவங்க எல்லாரும் ஒரே டைலாக வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? அது ஏமாறுற எல்லாரும் அந்த ஒரு டைலாக் ஏமாறுறப்போ அந்த டைலாக ஏமாத்துறோம்னு மாத்தாம அப்படியே விட்டுட்டேன். அதுவும் நீ என்னென்னலாம் சொன்ன? இந்த மாதிரி பொய் சொல்றவன் பொண்ணுங்களை ஏமாத்துறவன்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. சொல்லுடா சொல்லு சொல்லுடா சொல்றா. ஏய் மேக்ஸ் பண்ணி சொல்லுடா. வந்து நம்ம கேட்டாங்கடா. சொல்லு. டேய் சொல்றா. 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப பார்த்தேன். please நீ குடுறா. எங்க படிச்சிட்டு இருக்க? ஓ ஹோம்வொர்க் வர முடிக்க மாட்டியா நீ? இதுக்கெல்லாம் மணி குத்துவே. சொல்லுடா. மரியாதையா சொல்லிடு. என்ன சொல்லணும்? டீ வேணுமா இல்ல காஃபி வேணுமா? டீ வேணுமா இல்ல காஃபி வேணுமா? சொல்லுங்க. என்னாச்சு? கெட்ட கனவா? சரி ஓகே. எந்திரிச்சு குளிச்சு கிளம்புங்க, நம்ம வெளில போலாம். ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. நான் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டேன்னு ஒரே ஒரு பொய்யத்தான் சொன்னேன். இந்த தீராத விளையாட்டு பிள்ளையை தீர்த்து கட்டிடுவானுங்க போல இருக்கே. எதுக்கும் தலைமாட்டில் தற்காப்புக்கு ஏதாவது வச்சுட்டு தான் தூங்கணும். இது இப்படியே விட்டா உயிர் உத்தரவாதம் இல்லை. அடிச்சிட வேண்டியதுதான். வயசானாலும் ஜேசிபி பார்த்தா ஆசையா தான் இருக்கு. ஐயோ, இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ டேய் மாப்பிள்ளை திலக்கு எங்கடா இருக்க? லியோ மாதிரி இத்தனை மாசம் தலைமறைவா இருந்த, இப்பதான் வந்திருக்க. எப்ப ரிட்டர்ன் போற? ஏய் ஏன்டா விருப்பேத்துற? ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக வந்தேன்டா. ஒரு வாரம் இருந்தா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. ஊருக்குள்ளே வந்திருக்கேன்ல, நம்ம எக்ஸுமாவை எதுவும் ஊர் பக்கம் சுற்றிட்டு இருக்கா? அது என்ன நம்ம எக்ஸு? உன் எக்ஸ்ன்னு சொல்றா? நீ தான் இறங்குற இடத்துல தான் என்ட்ரி டிக்கெட் போட்டு வச்சிருக்க. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? டேய் 2 நாளாக வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காடா. 2 நாள் சமாளிச்சிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் முடியாதுடா, வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டாடா. டேய் அப்ப சும்மா எங்கேயாவது கூட்டு போயிட்டு வாடா. மாப்பிள்ள நீயும் கூட வரியா? டேய் நான் ஏன்டா வரணும்? ஒரு சப்போர்ட்டுக்கு தான்டா. ஏன்டா காதல் பண்ற காலத்துல தான் கண்ட இடத்துல அடி வாங்க விட்டீங்க, இப்பவும் ஏன்டா அதையே பண்ற? டேய் உன் நண்பனுக்கு கூட என்னங்க? பண்ண மாட்டேன். சரி சரி வரேன். டேய் இரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். எங்க என்னாச்சுமா? கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்படியே வரும்போது கெஃபே போயிட்டு வந்துடலாம். போலாமா? கூட திலக்கு மட்டும் வரேன்னு சொன்னான். திலக்கா? அவன் எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? அவன் தான் வரேன்னு சொன்னா. அதான் அது ரொம்ப நாள் ஆச்சு. அவன் லேடிஸ் விஷயத்துல ஒரு மாதிரின்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதுவும் இல்லாம அவன் ப்ளே பாய் வேற சொல்லிருக்கீங்க. இவன மாதிரி ஃப்ரெண்ட் கூடலாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க? அதுக்கு என்னமா பண்றது, 15 வருஷம் பழக்கமா போச்சு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற மாதிரி பிள்ளை பாயினாலும் ஃப்ரெண்டு. இது கொடுக்க முடியுமா? என்னமோ அவன மாதிரி ஆள்லாம் எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சிருந்தது சாப்பாட்டுல விஷம் வச்சே கொண்டு இருப்பேன். ஏதோ உங்களை மாதிரி நல்லவர் எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுனால பரவாயில்ல. என்ன விஷம் வச்சிரும் விருந்து வச்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஊருக்கு போற வரைக்கும் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். கொரோனா முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. இப்போ எதுக்கு மாஸ்க்லாம்? அது போற இடத்துல நான் பொண்ணுங்க வருவாங்க, யாரும் என்ன சைட் அடிச்சிட கூடாதுல்ல. நான் உனக்கு மட்டும் தான் சொல்லு. அடச்சி சேல்ஸ் ஸ்கில் முதற்கொண்டு நம்ம எக்ஸ் மாதிரியா இருக்கு. ஐயோ கண்டுக்காத அப்படியே போயிடும். மூடுறா, எனக்கு தெரியும். நீ எந்த ஊர்ல வேணா பாருமா, நான் ஒன்னதான் பார்ப்பேன்.
ம். ம். ஓ, இப்பெல்லாம் பப்புள் கம்மா டப்பாவில் போட்டிக்கிறானுங்களா? ம். இதை வந்து பாரு, நல்லா இருக்கே. ஏங்க ம். அந்த பொண்ணு உங்களை 2-3 தடவை பார்த்துக்கிட்டே இருக்கு. யார் அது? ஐயோ, அதுதான் அப்பவே சொன்ன மாஸ்க் கழட்டாங்க. பாரு, எல்லாரும் சைட் அடிக்காம நீ ஃபர்ஸ்ட் வர. ஷோ அது இல்ல. இங்க வாங்க. ரைட் சைட் கார்னர்ல அந்த பொண்ணு தான் இருக்கா. டக்குன்னு பார்க்காதீங்க. எங்க? ஐயோ, டக்குன்னு பார்க்காதீங்க தானே சொன்னேன். ரொம்ப நேரமா நான் நோட் பண்றேன். அந்த பொண்ணு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கா. இவங்க எங்க வந்தா? ஒன்றுமா அவங்க சும்மா கேஷுவலாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணு. இல்லை ஷாப்பிங் பண்ணால் நம்ம காசு கொடுக்கணும். ஐயோ, நான் அபராதி நான் தான் இங்கே ஒரு வெடி. டேய் மச்சான், டேய் டேய் மச்சான், ரிமோட் ஜேசிபி 2000 தான் வாங்கி தரியா? சும்மாறா. டேய் ஐஸ்வர்யா இங்கே வந்திருக்காடா, எப்படியாவது என்ன காப்பாத்துறா. டேய் அப்ப ஃபேன்சி ஸ்டோர்லயே சும்மாறா. ஐயோ, டேய் ஏதாவது பண்ணி காப்பாத்துறா மாட்டேனா செத்துறானு. உன் எக்ஸாம் நான் எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கணும். இப்போ ஹால் டிக்கெட் உன் கையில் தாண்டா இருக்கு. என்ன எப்படியாவது காப்பாத்துறா ப்ளீஸ்ரா. டேய் ப்ளீஸ்டா, போட காப்பாத்துறா. டேய் அது அசோக் தானே? ஆமாம் பிரியா, அசோக் தான். என்னை பார்த்தும் ஏன் பார்க்காத மாதிரி போறான்? இல்ல அப்படிலாம் இல்ல. இரு, நானே போய் பேசிட்டு வரேன். ஏய் போகாத, இந்தம்மா போகாத. ஐயோ காக்கா டேய் அசோக், இந்த நாளை எங்க டேய் உன்னதான்டா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடா யாரோ தெரியாதவங்க மாதிரி பேசுற? உன் பிரியாடா? ஓ, ஒரு மெசேஜ் கூட பண்ணாம அப்படியே கோஸ் பண்ணிட்ட. சரி அதை விடு. அவங்க தான் உன் வைஃபா? ஆமா. நம்ம ட்ரூ லவ் பத்தி அவங்க கிட்ட சொன்னியா? நோட்டி இருப்போம். எது ட்ரூ லவ்வா? ஏதாச்சும் பேசுடா. யார் நீங்க? யார் நீங்களா? என்னாச்சுடா உனக்கு? சாரி, நிஜமாவே நீங்க யாருன்னு தெரியல. மச்சான் யார் இவங்க? டேய் அது 6 மாசம் முன்னாடி இருந்த ஆக்சிடென்ட்ல அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? மச்சான் இப்ப எல்லாம் சரியாயிருச்சுடா. ஒண்ணும் இல்ல. 15 வருஷம் ஃப்ரெண்டு என்னையே மறந்துட்டான். 15 நாள் கேர்ள் ஃப்ரெண்ட். 15 நாள் ஒட்டியிருக்கனா? நான் இப்படி பழசெல்லாம் மறந்துட்டேன்னு டிப்ரெஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஒரு புது வாழ்க்கை அமைச்சு தந்திருக்காங்க. என் வாழ்க்கை கிடைச்ச என் தேவதை தான் என் ஒய்ஃப். ச்சே, நான் கூட என் அசோக் என்னை ஏமாத்திட்டானோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நம்பிட்டா இனிமே மாட்டேன். ஐயோ, இவங்க தான் உங்க ஒய்ஃபா? ஐயோ ஆ மாட்ட போறான். என்னாச்சு? யார் நீங்க? நான் யாருன்னு தெரிய உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அசோக்கே இப்ப என்ன யாருன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ்வரா ஜிம் ஹஸ்பண்டா கிடைச்சிருக்காரு. பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய் நல்லா கூவரடி நீ. உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். யார் இவங்க? எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லைம்மா. நானும் திலக்கும் பேசிட்டு இருந்தோம், அதை அவங்க ஒட்டிக்கிட்டாங்க. அது நீ பார் சோப் போட்டு பாத்திரம் கழுவுனா உனக்கு கை வலிக்குமா, இல்லை தூள் சோப் போட்டு பாத்திரம் கழுவுனா கை வலிக்குமான்னு பேசிட்டு இருந்தோம். ஆஹா, கட்டின பொண்டாட்டி மேலே எவ்வளோ அக்கறையா இருக்கான்னு பார்த்து பேசிட்டு போறாங்க. இல்லை மச்சான்? ஆமா போலாமா? போலாமா? ஐயோ, இனி எவ்வளோ கண்ட காத்திருக்குன்னு தெரியலையே. இதை வாங்குறதுக்கு தான் ஷாப்பிங்னு சொல்லி கூப்பிட்டு வந்தியா? பில்லு போட்டுருங்கண்ணா. ப்ரோ இதையும் பில்லு போட்டுருங்க ப்ரோ. பையனுக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட்டா? ப்ரோ பையனுக்கு மேக்ஸ் நோட் ப்ரோ. டேய் இவன் காலையிலேருந்து 10 ரூபாண்ணே. ஆ ஜிபே பண்ணுறேன். அதை விட உனக்கு சொன்ன புரியாது. நான்லாம் ஒரு கேஃபேக்குள்ளே தனியாக போய் ஜோடியாக வெளியே வர ஆள். என் பொட்டன்ஷியல்லாம் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஐயோ, அடுத்த கண்டம். ஐயோ, இது அவன் தானா இல்ல நமக்கு தான் அப்படி தெரியுதா? அசோக் மாதிரி இருக்கு. என்ன இன்னைக்கு போகிற இடம் எல்லாமே அவசகுணமாக நடக்குது. ரஞ்சுமா லட்சணமா இருக்க. அப்படியே என் மூஞ்சியை மறைச்ச மாதிரி உட்கார பார்ப்போம். இந்த பக்கம். ஐயோ, இப்போ பின்னாடி அவன் மறைய மாட்டேங்கிறாளே. சி, பாடி ஷேமிங் பண்ணாத.
ஐயோ ஏசில தானே இருக்கும். ஆஹா. ஏன் உங்களுக்கு இப்படி வேர்க்குது? வேர்த்திருக்கா? ஆமால அதே ஒன்றும் அது நம்ம அவ்வளோ தூரம் இங்கே நடந்து வந்தோம்ல அதான். கார்ல தானே வந்தோம். பார்க்கிங்ல இருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்தோம்லமா 15,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேணா அதான் வேர்க்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா சார்? வேர்க்குது. அங்க இருந்து இங்க வரதுக்கு இவ்ளோ வேர்க்குதா? முதல்ல ஒரு டாக்டரை பார்க்கணும் உங்களுக்கு. எது டாக்டரை பார்க்கணுமா? டேய் கொஞ்சம் விட்டா லாயரை பார்க்க வேண்டி வரும்டி. நீ என் லக்கி சாமி, நான் மறைச்ச மாதிரி உட்காரு. ஐயோ எறும்புக்கு முன்னாடி எருமையை மறைக்க பார்க்குறேனே. ஏங்க என்னங்க நீங்க பாட்டு கை கழுவாம சாப்பிட உட்காந்துட்டு இருக்கீங்க? போய் கை கழுவிட்டு வாங்க. இது ஸ்கிரிப்ட்ல இல்லையடா. ம்? அட போங்க. ஏய் 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 ரஞ்சு 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 எங்கடி போற? எப்படி கரெக்டான டைம்ல சொன்ன பாத்தியா? சும்மாறா. அவ கண்ணில் மட்டும் பட்டேன்னு அசோக். கட்டையில போயிடுவேன். எங்கடா போன? உன்னை எவ்ளோ தேடின தெரியுமா? உலகமே பொழந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்ட்டு இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. யாரு வந்த? ஆ? மெமரி லாஸ்ரா? யாரு வந்து? மெமரி லாஸ். யாருக்கு மெமரி லாஸ்? இவனுக்கு யாருக்கு? எனக்கு ஆமா, நீங்க யாரு? நான் அசோக்கோட வைஃப். நான் அவங்களோட ஒய்ஃப். அவ என்னோட புருஷன். ஓ, என்ன பத்தி சொல்லிருக்கானா? இல்லையே. இவனாச்சும் சொன்னானா? இல்ல. நான் வந்து அவனோட சொல்லிடாதரி சொல்லிடாதரி. அம்மு ம்? போலாமா? ஆ ஃப்ரெண்டா இருந்தேன் ஒரு டைம்ல. இனிமேலாச்சும் ப்ராப்பரா என் பண்ணிட்டு போங்க. ஏய் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான்ல, அவன் என் கனவுல வந்தான்டா. ரொம்ப முக்கியம். என்ன வேற கோத்து விட்டான். நீங்க ஏன் நிக்கிறீங்க? உக்காருங்க. அவங்க ஏன் அப்படி சொல்லிட்டு போனாங்க? அவங்க வெற்றிமாறன் ஃபேன்மா, அதான் படம் எடுத்தும் ப்ராப்பரா கிளைமேக்ஸ் கொடுக்குறல, அதான் ஒழுங்கா என் பண்ணிட்டு போங்கன்னு எல்லாரையும் பார்த்து பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. ம் ஆமா. ம் ஆனா அவங்க சொன்னது ஏதோ எனக்கு தப்பா ஃபீல் ஆகுது. போதும் மச்சான், இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது. நான் மச்சான் இப்பவே வேணாம்டா. சொல்லிடுறேன். ஏய் சொன்னா கேளுடா, என்னால இவகிட்ட போய் சொல்ல முடியாது. மச்சான் ப்ளீஸ்டா. ஏய் சரி சொல்லு. ரஞ்சினி, நான் உண்மையை சொல்லிடுறேன். உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். என்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட உண்மையை மறைக்க முடியாது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, திலக்கோட எக்ஸ். ஆ? மெயின்டைன் பண்ணுறோம். அதான் திலக்கும் அந்த பொண்ணும் கொஞ்ச நாள் சிச்சுவேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த பொண்ணு ஏதோ பேட் சுச்சுவேஷனில் இருந்துச்சு போல், அதை யூஸ் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு வந்துட்டான் ராஸ்கல். அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு திடீர்னு அப்படியே பேசாமல் அப்படியே காணாமல் போவாங்கல்ல, அது பேர் கூட சுடுகாட்டில் கூட நிறையா கிடைக்கும். அது கோஸ்டிங்கா? அதை பண்ணிட்டான். என்னடா என்னென்னமோ சொல்றேன். அப்படிதான் எனக்கு என்னன்னு தெரியாதுடா. நீ நல்லா நோட் பண்ணி பாரு. அந்த பொண்ணு என்கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கோம், இவங்கிட்ட பேசியிருக்காது. ஏமாத்திட்டான். அவ ஏன்டா என்கிட்ட பேசணும்? இதை கூட நம்புவா போல் இருக்கே. சே, இவ்வளவு தூரம் பண்ணிட்டு எப்படிதான் திங்க வராங்களோ. வாடா, இதுதான் 2 நாள் வாடகை வீடு. இந்த மாதிரி கழிசடுங்க இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல உங்களை மாதிரி நல்லவர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். யார சொல்றா? என்னதான்? ஓ சரி உள்ள வாங்க. அசோக், நீங்க மட்டும். இருடா, போயிட்டு வந்துடுறேன். டேய், எது கிடைச்சாலும் எடுத்துக்கிட்ட நீ நல்லவன். ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதுன்னு வெயிட் பண்ற நான் கெட்டவனா? இல்லடா,
இவ்வளோ நாள் ஏதோ தப்பா இருந்துட்டோமோன்னு தோணுதுடா. ம் தப்பானவனா தான் இருந்த. சொல்லு. அது இல்லடா. நீ பாரு, இவ்வளோ நாள் நடந்து போச்சு. இனிமேல் திருந்தி உத்தமனா இவளுக்கு மட்டும் வாழ போறேன். பார்த்துக்கலாம். ஹலோ. எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நல்லா வாழ முடியும்னு நினைச்சியா லியோ? ஐயோ நான் லியோ இல்லைங்க, பேர் அசோக். ராங் நம்பர்னு நினைக்கிறேன். டேய், அப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறியா? நான் ஸ்ருதி பேசுறேன். இன்னைக்கு வேற ஒரு பொண்ணோட உன்னை பார்த்தேன். திரும்ப நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா வருவேன். பாய். ஹலோ. ஏய், ஸ்ருதின்னு யாரோ கால் பண்றாங்கடா. என்னங்க? நாங்க ஒரு நரி கூட்டம். என்னாடி பசிக்குதா? சனியனே, ராத்திரி வேலையில ஏன்டா இப்படி உயிர் எடுக்குதோ? போ, அங்க ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இருக்கு, எடுத்து குடி. நீ போட்டு வச்ச 5 நிமிஷத்துல நான் ஜூஸை குடிச்சிட்டமா. ஐயோ, அப்படின்னா டைனிங் டேபிள் கீழே 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, அதை எடுத்து தின்னு. என்னோட ஃபேவரட் பிஸ்கெட்ல ஒன்னு சாப்பிடலாம் தான் திறந்தேன்.